சொல்றேங்க. நம்புனா நம்புங்க, நம்பல என்ன? வாங்கம்மா வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அப்பா நான் கரெக்டா வந்துட்டேன்ப்பா. இப்ப மணி 7:55 தான் ஆகுது. நீங்க 8 மணிக்கு தான் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஏம்மா, உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி தான் கவலை, உன்னை பத்தி கவலையே இல்லை இல்லையா? ஆமா, நாம ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம். சேஞ்ச் ஆஃப் கிளைமேட். இந்த குளிர்ல இவ்வளவு நேரம் சுத்திட்டு வர்றியே? இல்லப்பா, இயற்கை காட்சிங்க ரொம்ப அழகா இருந்தது. உயரமான மலைங்க, பசுமையான மரங்க, சலசலக்கும் ஓடைங்க. கொஞ்ச நேரம் நான் என்னையே மறந்து உட்கார்ந்துட்டேன். அதுதாம்மா தப்பு. எந்த காரணத்தை கொண்டு தன்னை மறக்க கூடாது. நல்லா சொல்லுங்க. பெத்தவங்க வார்த்தை இந்த காலத்து பொண்ணுங்க காதுல விழுகிறதே இல்ல. கங்காணி என்னப்பா சொல்றாரு? கங்காணி உன்னை யார் கூடவோ பார்த்தேன்னு சொல்றாருமா. பாத்துருப்பாருப்பா. அவரு ஒரு வழிகாட்டி. அவன் உங்க கைய பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போனானே? ஆமாப்பா, பாத புதுசு, அதுலயும் சர்க்கிள் வேற. கை கொடுத்து உதவி செய்யறதுல என்னப்பா தப்பு? தப்பு தப்பு தப்பு. 2 பேரும் ஆடி பாடுனீங்க. எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் தூரத்துல நின்னு 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 என் காலு கூட செல்லரிச்சு போச்சு. அவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? இல்ல என்னதான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதிகமா இருக்கு. இப்ப இருபது நல்லா இருக்கு. இப்ப ஜெட் கூட டிராவல் பண்ணலாம். ஹலோ, ஏன் அப்படியா? சரி, அப்பாவை இப்பவே வர சொல்றேன். அப்பா, எஸ்டேட் ஆபீஸ் முன்னால தொழிலாளிங்க கலவரம் பண்றாங்களா? உங்களை உடனே வர சொன்னாரு மேனேஜர். சரிம்மா, வரேன்னு சொல்லு. அப்பா எங்க போக கூடாதுமா? ஏன் டாக்டர், நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்க அப்பா ஜெட்ல பறக்கலாம், ராக்கெட்ல போறாரு. டாக்டர், உண்மை சொல்றதுல ஒரே ஒரு நன்மை என்னன்னா, என்ன சொன்னாங்கிறது ஞாபகம் வச்சே தேவையில்லை. பொண்ணுக்கு இவ்வளவு வரிவாரியா இருக்க கூடாதுமா. நீயே போய் அந்த விவகாரம் தீர்த்து வச்சிருமா. போமா. நான் ரெடி. வேண்டாமா, அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சொல்ற மாதிரி சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. சரிம்மா, போ இஷ்டம், போய்